வந்தவாசி திமுக மாவட்ட அலுவலகத்திலும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 134வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. எம்பி எம்எல்ஏ பங்கேற்பு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் திமுக திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட அலுவலகத்திலும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 134வது பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய திருவுருவ படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட்டு சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு நடைபெற்றது. பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அம்பேத்குமார் தலைமை தாங்கினார். மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் இஎஸ்டி கார்த்திக், திமுக நகர செயலாளர் தயாளன், ஒன்றிய செயலாளர்கள் கேஆர்பி பழனி, ஆரியாத்தூர் பெருமாள், நகராட்சி சேர்மன் ஜலால், நகர பொருளாளர் ராஜா பாஷா, மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் லியாகத் பாஷா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திமுக மாவட்ட செயலாளரும் ஆரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் எம்எஸ் தரணிவேந்தன் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து சமத்துவ நாள் உறுதிமொழியை வாசித்து பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர்கள் மதன்குமார், கிஷோர்குமார், நகர மன்ற உறுப்பினர் அப்துல் கரீம், நூர், மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட பிரதிநிதி குடியரசு, பொறியாளர் அணி யுவராஜ், ஆதிமூலம் ரஹீம், இளைஞர் அணி கோமாதா சுரேஷ், வர்த்தக அணி பிடிஜி ஆறுமுகம், தொழிலாளர் அணி பாரி, ஐடி விங் அருண், தொண்டர் அணி ரஜினி, இளைஞர் அணி லோகு, விக்டர், சவுகத் அலி, ஆரிப், சாகுல், செந்தில், ஆயில், ஆஜா, முத்து உள்பட மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர். ஜாதி வேறுபாடுகளுக்கு எதிராகவும் ஜாதிகளின் பெயரால் நடக்கும் சமூக அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து போராடி ஒடுக்கப்பட்டவர்களுடைய உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுடைய சமத்துவத்திற்காகவும் வாழ்நாள் எல்லாம் குரல் கொடுத்து எளிய மக்களின் உரிமைகளை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தி நாம் அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளில் ஜாதி வேறுபாடுகளை ஏதுமில்லா சமத்துவ சமுதாயத்தை நாம் அமைக்க அனைவரும் பாடுபடுவோம் என்றும் சக மனிதர்களை ஜாதியின் பெயரால் ஒருபோதும் அடையாளம் காண மாட்டோம் என்றும் சக மனிதர்களிடம் சமத்துவத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பேன் என்று உறுதி கொள்கிறோம்.